ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் மிஸ் ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் தி எனிமி அப்படின்ற புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கை நான் படித்ததுக்கு ரீசன் ஒன்றுமே இல்லை, அது ஒரு டாப் கவர் தான். இந்த கவர் பார்க்குறப்போ இந்த சின்ன குழந்தைங்களுக்கெலாம் கார்ட்டூன் புக்ஸில் ஃபேரி டெய்ல் ஸ்டோரி, பெட் டைம் ஸ்டோரிலாம் சொல்கிறப்போ ஒரு அவுட்டர் கவர் இருக்கும்ல, எனக்கு அந்த ஃபீலிங் வந்துச்சு இந்த புக்கோட அவுட்டர் கவர் பார்க்குறப்போ. அதனால தான் இந்த புக்கை நான் படித்தேன். இந்த புக்கோட ஆத்தர் சாரா ஆடம்ஸ். இந்த புக்கு ஒரு ஃபேண்டசி லவ் ஸ்டோரியாக இல்லாமல் ஒரு நார்மல், ஒரு கேஷுவல் லவ் ஸ்டோரி தான். 2 பேர் நார்மலாக லவ் பண்ணாங்க, எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான். ரொம்ப அதில் ஃபேண்டசி, ரொம்ப எதிர்பார்க்க முடியாத விஷயங்கள் அப்படின்லாம் அந்த புக்கில் எதுவுமே எழுதலை. அதுபோல் இந்த புக்கில் நிறைய கேரக்டர்ஸ்லாம் இல்லை, ரொம்ப நிறைய கேரக்டர்ஸ் வளன்னு அப்படின்லாம் இல்லை. மெயின் கேரக்டர்ஸ் ஒரு 4 பேர், அது இல்லாமல் கொஞ்சம் குட்டி குட்டி கேரக்டர்ஸ் வராங்க. மெயின் கேரக்டர்ஸ் 4 பேர், அதில் 2 பேர் நம்ம ஹீரோயின், மித்த 2 பேர் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹீரோ பேர் ரயான், ஹீரோயின் பேர் ஜூன். அவங்க 2 பேருக்குமே காமன் ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க, ஸ்டாசி அண்ட் லோகன். இவங்க 4 பேருமே சின்ன வயசுலேருந்தே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸ்டாசி அண்ட் லோகன் வாழிய காதலர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே காதலர்களாக இருக்காங்க. ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு ரயான் வெளியில் போயிடுறான் படிக்கிறதுக்காக. இப்போ தான் அந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து ரயானும் ஜூன் ரொம்ப ஒருத்தர் மாற்றி டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக அது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவங்க அட்டென்ஷனை தான் வாங்கிட்டு, அட்டென்ஷனுக்காக தான் அந்த சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, அந்த அதாவது 12th வரைக்கும் முடிக்கிறாங்க. அந்த முடிச்சுட்டு அந்த டேயில் 2 பேரும் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க மனசு விட்டு பேசலாம் அப்படின்னு நினைக்கிற டே, அது நினச்ச டே. அந்த டேயில் தான் நம்ம ஹீரோ கிளம்பி ஊருக்கு போயிடுறாரு, நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ்க்காக போயிடுறாரு. அப்போ தான் இவங்களுக்குள்ளே அந்த கோவம் ஏற்படுது. யாருக்குன்னா ஹீரோயினுக்குள்ள ஒரு ரொம்ப பெரிய கோவம் ஏற்படுது. நம்ம இவ்வளோ தூரம் சொல்லியிருந்தோமே, அவர் இல்லையே, கிளம்பி போயிட்டானே அப்படின்ற கோவம் தான். நெக்ஸ்ட் 12 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்டோரியை கொண்டு வராங்க. 12 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்டாசி அண்ட் லோகனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது. இந்த மேரேஜ் அப்போ தான் திரும்ப ஜூனும் ரயானும் மீட் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் சார்ல்ஸ்டன் அப்படின்ற ஊரில் ஒரு டோனட் ஷாப் வச்சுருக்காங்க. அங்கே கொஞ்சம் ஃபேமஸான டோனட் ஷாப்னே சொல்லலாம். ஆக்சுவலாக ஸ்டாசி அண்ட் ஜூன் 2 பேர் சேர்ந்து தான் பார்ட்னர்ஷிப்பில் இந்த டோனட் ஷாப் நடத்திட்டுருக்காங்க. ஸ்டாசி, லோகன் அண்ட் ஜூன் 3 பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஸ்டாசி, லோகன், ரயான் அவங்க 3 பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களுடைய மேரேஜுக்கு ரயான் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே வந்துடுறாரு. எதுக்கு வராரு அப்படின்னா, ஜூனை திரும்ப கன்வின்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் அவர் உள்ளே வராரு. 2 பேருமே ரொம்ப ஒரு அழகான பர்சன்ஸ். ஆனால் ஜூன் என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா, ரயான் ரொம்ப கேவலமாக வருவான், நம்ம ரொம்ப டீஸ் பண்ணுறோம், நம்மளோட வெறுப்பை ஃபுல்லாக அவன் மேலே காட்டுறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஓகேவா. இந்த 12 இயர்ஸில் ஜூன் 1 டேட் ரூல் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதாவது ஒருத்தரை ஒரே ஒரு டைம் மட்டும் தான் டேட் பண்ணுவாங்க, அந்த ரூல் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இடையில அவங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் ஆகி மேரேஜ் வரைக்கும் போயிடுச்சு. மேரேஜ் போகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த பையன் வேற ஒரு பொண்ணு கூட அஃபேரில் இருக்க தெரிஞ்சு ஜூன் அந்த மேரேஜை நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த 1 டேட் ரூல் கொண்டு வந்தாங்க. அதே போல் ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. ஆனால் ஜூன் இருந்தாலும் 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த பேச்சுலர் பார்ட்டியில் தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணிக்கிறாங்க. ஜூனுக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங், சர்ப்ரைஸ்ன்ற விட ரொம்ப ஷாக்கு. ரயான் இவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸம்மாக, இவ்வளோ சூப்பராக இருப்பானா அப்படின்னு சொல்லி ஒரு லைட்டாக அவன் மேலே ஒரு அந்த லவ் திரும்ப வருது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு கோவமும் இருக்குது. நம்ம 12 இயர்ஸாக நம்ம இவனை பற்றி நம்ம பேசக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கோம், ஏன்னா நம்ம விட்டுட்டு போயிட்டான். ஸோ இவன் மேலே எனக்கு லவ்வே வராது அப்படின்னு சொல்லி ஜூன் சொல்லி மனசுக்குள்ளேயே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜூன் கிட்டே பேச வராரு. அப்போ ஜூன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோடய டோனட் ஷாப்பில் கிச்சன் க்ளீனிங் வேலை வேணாம், சும்மா தான் இருக்குது, நீ வேணால் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு கலாய்க்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போன்னு பார்த்தா அங்கே ஒரு ஃப்ரெண்டு வராரு. இவங்க எல்லாருக்கும் ஒரு காமன் ஃப்ரெண்டு மாதிரி தான் அவர் ஹே செஃப் அப்படின்னு ரயானை பார்த்து சொல்கிறாரு. அப்போ திரும்ப ஒரு ஷாக் ஜூனுக்கு. ஃபஸ்ட்டு என்னடா இவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸமாக, இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல், ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கான். செகண்டு செஃப்பு, அதுவும் சாதாரண செஃப் இல்லை, சிக்காகோலேயே நம்பர் 1 செஃப்பாக இருக்கார். ஜூன் ஒரு லோக்கல், ஒரு ஊருக்குள்ளே ஒரு டோனட் ஷாப் வச்சுருக்காங்க, அந்த ஊருக்குள்ளே ஒரு ஃபேமஸ். பட் அவர் சிக்காகோ முழுக்க ஃபேமஸ் அப்படின்னு நினைக்கும்போது திரும்ப ஜூனுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ ஓகே, நம்ம சுத்தமாக அவாய்ட் பண்ணுறது நல்லது, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகலாம், அவன் வேலையை அவன் பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் ரயான் இங்கே ஜூனை திரும்ப கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு தான் இல்லையா. ஸோ திரும்ப ஜூன் கிட்டே பேச ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் இப்போ சேர்ந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, குக்கிங் பண்ணுறாங்க.
அதனால் எப்படியும் ஜூனும் ரயானும் மீட் பண்ணிக்கிற மாதிரி திரும்ப பேசிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் செட் ஆகுது. அதே மாதிரி 2 பேரும் பேசிக்கிறாங்க. கொஞ்சம் ரயான் மேலே இருந்த அந்த கோவம்லாம் வந்து ஜூனுக்கு கம்மியாகுது. கம்மியாகிட்டு அவன் மேலே வந்து லைட்டாக அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ரயானுக்கு வந்து ஜூனோட அந்த ஒன் டேட் பாலிசி வந்து ரொம்ப கோவத்தை ஏற்படுத்துது. நீ என்ன ஒன் டேட் பாலிசிலாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி கோவத்தை ஏற்படுத்துது. ஆனால் அவங்கள்ட்ட டேரெக்டாக கேட்க முடியல. ஜூன் வந்து கேட்குறாங்க, நீ என்னோடய ஒன் டேட் பாலிசியில் இருக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு வந்து இப்போவும் எகைன் அவங்க டீஸ் பண்ணுறதுக்காக தான் கேட்குறாங்க. பட் வந்து ரயானுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது, உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு வந்து உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, நான் அதுக்காக தான் இங்கே வந்தேன். ஸோ வந்துட்டு நீ என் கூட பெர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் இருக்கலாம், அந்த ஒன் டேட் பாலிசிலாம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஜூன் வந்து என்னால் அந்த வாழ்க்கையில் ஏற்றுக்க முடியாது, என்னால் திரும்ப அதுமாரி பிரிஞ்சு போயிட்டு என்னால் கஷ்டத்தில் வந்து தாங்கிக்க முடியாது, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கொஞ்சம் அந்த பாட்டுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்களாம் வந்து ஜூன் அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜூன் ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல, அவங்க கூட நான் அந்த ஒன் டேட் பாலிசிக்கு போயிருக்கேன், எனக்கு வந்து செகண்ட் டைம் வேணும் அவங்க சான்ஸ் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல, பட் நான் எப்படி அதுக்காக ட்ரை பண்ணுவேன் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ரயானுக்கு இன்னும் கோவம் வந்துடுது பொசசிவ்னஸ்னால. அதுக்கப்புறம் ரயான் கோமா ஜூன் கிட்டே போயிட்டு நான் அவனோட ஒன் டேட் பாலிசியில் நானும் ஒரு டே வந்து டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜூனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஆனால் ரயான் சொல்கிறாரு, நம்ம வந்து ஒன் டே டேட் பண்ணலாம், ஆனால் ஓன் பிளேஸில் இல்லை, என் பிளேஸில் நீ வந்து என் கூட சிக்காகோவுக்கு வரணும், வந்து சிக்காகோ பாரு, என்னோடய பிளேஸ் எப்படி இருக்குது, நான் ஒர்க் பண்ணுற பிளேஸ் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் வந்து பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஜூனும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் வந்து ஸ்டாசி அண்ட் லோகனுக்கு மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூனும் ரயானும் வந்து சிக்காகோ கிளம்பி போகிறாங்க. அங்கே வந்து ரொம்ப ரொம்ப வந்து ரயானுடைய ஒர்க் கல்ச்சர் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அதே டைமில் எப்படி வந்து ஒரு மிஷின் மாதிரி இவன் ஒர்க் பண்ணுறான், இவன் தூங்குறதுக்கு மட்டும் தான் இந்த வீட்டுக்கு வரான் போல், ஃபுல் டே ஒர்க்கில் இருக்கான் தூங்க வரான், ஃபுல் டே ஒர்க்கில் இருக்கான் தூங்க வரான், என்ன லைஃப் இது அப்படின்ற மாதிரி ஜூன் யோசிக்கிறான். ரயானுக்கு இன்னொரு செஃப் ஆஃபரும் வருது. அந்த செஃப் ஆஃபர் அவர் அக்செப்ட் பண்ணிட்டார்னா உலகம் முழுக்க அவர் ஃபேமஸ் ஆகிடுவார். ஆனால் அவருக்கு அது சுத்த விருப்பம் இல்லை. ஏன்னா இப்போவாச்சும் நம்ம தூங்க வீட்டுக்கு வரோம், இதுக்கப்புறம் தூங்க வீட்டுக்கும் வர முடியாது அப்படின்ற தாட் அவருக்கு தோணுது. அந்த ஆஃபர் கொடுக்குற ஹோட்டலுக்கு வந்து ஜூனை கூப்பிட்டு போய் காமிக்கிறார். இந்த ஹோட்டல் எனக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, நான் அதை அக்செப்ட் பண்ணுறதா இல்லைன்னு தெரில, ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனுக்கு காமிக்கிறாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஒரு டின்னர் பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே போகிறப்போ அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ண கம்பெனியோட ஓனரும் அங்கே இருக்கார். அவர் வந்து ரயான் இல்லாத நேரத்தில் ஜூன் கிட்ட ஒன்றால் தான் வந்து ஆஃபர் அக்செப்ட் பண்ண மாட்டான், அப்படி அக்செப்ட் பண்ணனா அவன் உலக லெவலில் ஃபேமஸ் ஆகிடுவான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஜூனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அப்போ நம்ம இருந்து அவன் வாழ்க்கையில் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம திரும்ப வந்து நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு அங்கே இருக்க செக்யூரிட்டிக்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்துட்டு ஜூன் கிளம்பிடுறாங்க. ரயான் ஒரு 45 மினிட்ஸாக வெயிட் பண்ணுறாரு, ஜூன் எங்கே காணும் ரெஸ்ட் ரூமில் இருக்கா போல் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. யாரும் வர மாதிரி தெரியல. சரி ஓகே நம்ம வெளியில் போய் பார்க்கலாம் அப்படின்னு வெளில வராரு. அப்போ செக்யூரிட்டி லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த லெட்டரில் ஜூன் வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்ட மாதிரி லெட்டர் எழுதியிருக்காங்க. உடனே இவரும் வேகமாக கார் எடுத்துகிட்டு கார் ரேஸில் போகிற மாதிரி போயிட்டு ஏர்போர்ட் போயிடுறாரு. அங்கே ஏர்போர்ட் வாசலே ஜூன் நின்றுட்டுருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஃப்ளைட் வந்துருச்சு, ஆனால் அவங்களுக்கு போக மனசு இல்லை, ரயானை பார்க்காம போக மனசு இல்லை. ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ரயான் அங்கே போகிறாரு. 2 பேர் பேசுகிறாங்க. இதுமாரி ரயான் சொல்கிறான், நான் அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ண போகிறது இல்லை, சிக்காகோவில் நான் இருக்க போகிறதும் இல்லை, நானும் கிளம்பி உன் கூட ஊருக்கு வர போகிறேன், அங்கே வந்து நான் திரும்ப ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணும், அதில் உன் கூட இருக்கணும் அப்படின்னு ஜூன் கிட்ட சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஜூன் கன்வின்ஸ் ஆகலை, அப்புறம் கன்வின்ஸ் பண்ணிட்டு 2 பேர் திரும்ப ஊருக்கு போகிறாங்க. டோனட் ஷாப்க்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறாரு. ஸ்டாசி லோகன் 2 பேரும் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் கனடாவில் செட்டில் ஆயிருந்தாங்க. ஸோ திரும்ப வந்து ஸ்டாசி வந்து இவங்க ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக ஊருக்கு கிளம்பி வராங்க. வரப்போ இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி ரயானை வெறுப்பேற்றுற மாதிரி பிளான் பண்ணி ஸ்டாசிக்கிட்ட ஒரு சில ஐடியாலாம் சொல்லி அவனை வெறுப்பேற்ற சொல்கிறாங்க. உடனே ரயான் வந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து கோவமாக கிளம்பி வரான். நீ என்ன இப்படி பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி, வந்து என்னோட ஹஸ்பண்ட் நாட்டீஸ் பண்ணாமல் யார் பண்ணுவா அப்படின்ற மாதிரிலாம் சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. அவரை வந்து கன்வின்ஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ வந்து அந்த டைமில் ஜூன், ரயான் அண்ட் ஸ்டாசி 3 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதோட நம்ம ஆத்தரும் எல்லாருக்கும் நன்றி சொல்லி இந்த புக்கு முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.